நீங்கள் இணைந்து கொள்வது முஹப்பத்தின் செய்திகளுடன். செய்திகளுக்காக நான் ரஃபியோஸ் மௌலானா. தர்கா நகர் அலிப் சர்வதேச பாடசாலையில் 2025ஆம் ஆண்டிற்கான புதிய மாணவர்களை வரவேற்கும் வைபவமும் ஸ்தாபகர் தின நிகழ்வும் கவிதை நூல் வெளியீட்டு வைபவமும் அதிபர் நஸ்னீன் உஸ்மான் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. தர்கா நகரைச் சேர்ந்த முகமது சானூன், முகமது ரிஸ்வான், முகமது மூசின் ஃபாத்திமா சியானா தம்பதிகளின் புதல்வியான ஃபாத்திமா ரஹ்மா என்ற மாணவியே ஹுயச்சாம் என்ற தலைப்பில் ஆங்கில மொழியில் கவிதை நூலை எழுதியுள்ளார். இவர் இப்பாடசாலையில் 9ஆம் தரத்தில் கல்வி கற்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. மொரட்டுவை பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பொறியியலாளர் அஹ்சன் சம்சுதீன் நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். பாடசாலை மாணவர்களின் கலை கலாசார நிகழ்வுகளும் இங்கு மேடையேற்றப்பட்டன. பாடசாலை பணிப்பாளர் முகமது சாமில் அலிப் சர்வதேச பாடசாலையின் முன்னாள் அதிபர் முகமது ஃபௌமி, தர்கா நகர் அல்ஹம்ரா மகாவித்யாலய முன்னாள் அதிபர் அல்ஹாஜ் எம் நயீம், அஷேக் மௌலவி முகமது அஃப்ஹான் இஸ்ஹாரி, சமூக சேவையாளர் எம் ரிஸ்வான் உட்பட பிரமுகர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள், பழைய மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். கவிதை நூலின் முதல் பிரதியை பிரதம அதிதி பொறியியலாளர் அஹ்சன் சம்சுதீன் பெற்றுக்கொண்டு வெளியிட்டு வைத்தார். தர்கா நகர் அலிப் சர்வதேச பாடசாலையில் வரலாற்றில் முதல் தடவையாக மாணவி ஒருவர் கவிதை நூலை எழுதி வெளியிட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்க அம்சமாகும். அதிபர், ஆசிரியர்கள் தமது பெற்றோர்களின் வழிகாட்டல் ஊக்குவிப்பு காரணமாக இவ்வாறானதொரு ஆங்கில கவிதை நூலொன்று எழுதி வெளியிட கிடைத்ததாக மாணவி ஃபாத்திமா ரஹ்மா ரிம்சான் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது கூறினார். இந்த மாணவியின் முயற்சியை பலரும் பாராட்டினர். தென்னிலங்கையில் மிகவும் புகழ்பெற்ற பாடசாலையாக திகழும் தர்கா நகர் அலிப் சர்வதேச பாடசாலை மிக வெற்றிகரமாக முன்னேற்ற பாதையில் வீறு நடை போடுவதாகவும், ஆசிரியர்களின் தியாகமும் மாணவர்களின் முயற்சியும் பெற்றோர்களின் ஒத்துழைப்பும் இதற்கு காரணம் எனவும் அதிபர் குறிப்பிட்டார். ஆங்கில மொழியின் முக்கியத்துவம் பற்றி பிரதம அதிதி வலியுறுத்தினார். அலிப் சர்வதேச பாடசாலையின் வளர்ச்சி குறித்தும் அவர் மகிழ்ச்சியை தெரிவித்தார். அஷேக் மௌலவி முகமது அஃப்ஹான் இஸ்ஹாரி துஆ பிரார்த்தனை நடாத்தியதோடு கல்வியின் முக்கியத்துவம், பிள்ளை வளர்ப்பில் பெற்றோர்களின் வகிபாகம் பற்றியும் எடுத்து கூறினார். இத்தகவலை முஹப்பத் செய்திகளுக்காக வழங்கியவர் வேறுவலை நிருபர் BM Mukhtar. In publishing that as a book, and we would like to publish that poetry book today, marking it as her first attempt. May Allah bless her. Bismillahirrahmanirrahim. In the name of Allah, the most gracious and the most merciful. I am Rahman Rizwan and I am in grade 9 of Alif International School. This is me standing as a poet with my parents beside me, and this is my book, Pure Charm. And this was written by me, and I must thank my Madam Principal, Nazreen Osman, and my dear staff members for making me a poet and their guides towards me. I'm really happy that I'm standing here, and today my school had published this book to all of the members of my school. And I'm really happy even to say that I'm a student and a member of Alif International School, and I'm so glad to have my parents beside me. And thank you very much for my school Madam Principal Nazreen Osman for making me a world poet and standing here. Thank you very much. And today, on behalf of the school and the Board of Management, we welcome you all for the Founders Day and the Newcomers Orientation 2025. I have to say a big thank you to Mr. Ahsan Samsudeen, who is our chief guest today, who is an engineer, a role model, BSc Honours, University of Moratuwa, who had also been a student of mine when I had been at Alhambra. He had been, I must tell all the students and parents that the former South African President Nelson Mandela once said, "Education is the most powerful tool in the world and weapon in the world which can change the things upside around." All know the very first verses of Al-Quran. It's Iqra, recite, read. So we know that the Islam has given a profound importance to the learning, the knowledge seeking or the education. So it's as a community, it's our responsibility to make sure our kids, our little stars, follow the path of education. In publishing that as a book, and we would like to publish that poetry book today,
marking it as her first attempt. May Allah bless her and make her a better poet, a writer of the future and an alifia. Jazakallah khair. முஹப்பத் இலவச நிக்காஹ் சேவை. வாழ்க்கையில் வாழ்க்கை ஒரு முறையே, மறுமையிலும் அதுவே. மகர் அடிப்படையில் மார்க்கப்பட்டுள்ள, கல்வி அறிவுள்ள, தொழில் உள்ள, நல்ல குடும்ப பின்னணி உள்ள இஸ்லாமிய குடும்பங்களிலிருந்து மணமகன் மணமகள் திருமணம் மறுமணம். நம்பிக்கையான அமானித சேவை. உங்கள் ஆவணங்கள் பிறரிடம் கைமாறாது. உங்கள் சுய விவர கோவையினை முஹப்பத் நிக்காஹ் ஃபவுண்டேஷன், கொழும்பு, ஸ்ரீலங்கா. தொடர்புகளுக்கு 0777 94 36 36, வாட்ஸ்அப் 072 36 36 36 1, இமெயில் muhabbat.lk@gmail.com.